குளிக்கலாம் தள்ளி விட்றோம் தள்ளி விட்றோம் நாங்கள் உண்மை வீடு மச்சி அந்த பிள்ளை எப்படி தெரியல நான் போற ஷூஸை கண்டிப்பா செவன்டா எப்படியா கரெக்டா சொல்றேன் எத்தனை பேர் ஆடி வாங்கிருப்பான் விடு விடு மார்க்க வேணாம் வா சிலவா இந்த ஏரியால மாமா அடிப்பான் கூட அங்க பாடுறவன் கண்ணு முன்னாலேயே 2 பேர் நிக்கிறானுங்க. என்னது லவ்வஸா பிரிச்சிரோனுமே எப்படியாவது களத்துல இறங்கன்ற இறங்கித்தாண்டா மச்சி ஆகணும். டேய் இவங்களை பிரிச்சே காவிரி இல்லடா மச்சி. டேய் என்னடா போகும்போது லவச சேர்த்தாக்கு தான் நான் வரேன். போறதே பிரிச்சு வைக்கிறது இதுக்கு என்ன? டேய் அதுக்கு நானும் பிரிக்கிறேன்னால பார்க்கணும்டா டைம் மச்சான். இதோட 99 பேரை பிரிச்சுட்டா இது சொன்னா 100,000 மச்சி. டேய் இவங்க எப்படி பிரிக்க போறேன்? டேய் பாப்பண்டா 10 வருஷமா லவ் பண்ணவங்களே பிரிக்கிறோமா, இவங்க 10 நிமிஷம் லவ் பண்ண போறாங்களா, அவங்கள பிரிக்க மாட்டாமா மச்சான். டேய் மச்சக்கார பையன்டா, அன்னைக்கு அக்காவோட பார்த்தனா நீ தங்கச்சியை மடக்கிட்ட. யாரு அவங்க? அட பாவில 6 மாசமா கஷ்டப்பட்டது 1/2 நிமிஷத்துல கலைச்சிட்டு போயிட்டாங்களே. என்னென்ன பண்றீங்க? செஸ் கேம். என்ன கேம்? செஸ் கேம். எப்படி இது விளையாடுறது? இந்த எண்ணெட்ட இருக்க காய்களை வச்சு ராஜா ராணியை மன்னிக்கணும். என்னது இங்கே ராஜாராணியா இருக்கக்கூடாது? இதுக்கு எதுக்கு கையை வச்சு வெட்டிட்டு கை இருக்கு தானே, கையை கழிச்சு போயிட்டே இருக்காங்க. அண்ணா இவன்கிட்ட ராஜாராணியும் இருக்கு, அங்கேயும் இருக்குதா? இங்கேயும் இருக்கு. ஒன்றாக இருந்த ராஜாவும் ராணியும் தனித்தனியாக இருக்காங்க. என்னத்துக்கு? இவனுக்கு ஏன் காதலை பிடிக்கலன்னு தெரியுமா? அதை அடுத்த படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க.